பெங்களூரில் சிறப்பு நற்செய்தி கூட்டம். நாள் மார்ச் 28, 29, 30. நேரம் மாலை 6:30 மணிக்கு. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல் வின்சன்ராஜ். எல்லாரை காட்டிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். இன்றைக்கு உன் வீட்டில் கடைசியாளாய் இருக்கலாம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம். கனத்துக்குரியவர்களாக கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார். சகோதரி கலா வின்சன்ராஜ். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற கர்த்தர் உங்க இருதயத்தை தமது ஆவியினால் நிரப்பி விடுவார். அல்லேலூயா. இடம் ஈடன் நினைவு ஆலயம், ஜெயநகர், பெங்களூர். தேவ பிள்ளைகளே, இந்த சிறப்பு நற்செய்தி கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். சேனைகளின் அதிபதியே பரிசுத்தர். உன்னருகில் 1000 வலப்புறம் 10,000 விழுந்தாலும் அணுகாது, அணுகவே அணுகாது. உன்னருகில் 1000 வலப்புறம்
அழிக்காமல் காத்திடுவீர். சேனைகளின் கர்த்தர் என்றும் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் அதிபதியே பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் என்றும் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் அதிபதியே பரிசுத்தர். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசு தம்மிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் இயேசு தன்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெற வருகிறதை கண்டபோது இந்த வார்த்தைகளை அறிவித்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பித்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவர் அறிமுகப்படுத்துகிறதை நாம் வாசிக்கிறோம். தன்னுடைய நிருபத்தில் கூட அவர் எழுதுகிறார், நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலி அவரே என்று அவர் எழுதுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கும் பொழுது, இயேசு தாமே தமது சரீரத்தில் நமது பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று சொல்லி பேதுருவும் கூட சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும், வினைகள், கர்மம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேல் சுமந்து தீர்த்து விட்டார். யார் ஒருவர் இயேசு என்னுடைய பாவத்தையும் வினைகளையும் கர்மத்தையும் அவர் தம் தோளில் சிலுவையில் ஏற்று சுமந்து எனக்கு விமோச்சனம் கொடுத்து விட்டார், எனக்காக அவர் பரிகாரம் செய்து விட்டார் என்று விசுவாசித்து நம்பி ஏற்றுக்கொள்கிறோமோ, அவர்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களிலிருந்து அவர்களுக்கு நிரந்தரமான விடுதலையை கொடுத்து பிள்ளை என்கிற பாக்கியத்தை, நீதிமான் என்ற பாக்கியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற விலையேற பெற்ற நன்மை. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இன்றைக்கு உங்கள் பாவத்தை சுமந்திருக்கிறாரா? அவர் சுமந்திருக்கிறார் என்று விசுவாசித்து அவரை நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். உங்களுடைய பாவங்கள், கர்மங்கள், வினைகள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். இனி நீங்கள் சுமக்க தேவையில்லை. இயேசு என்ற நாமத்தின் நிமித்தம், அவருடைய இரத்தம் சிலுவையில் அவருடைய சரீரத்திலிருந்து சிந்தினது நிமித்தம், அந்த இயேசுவின் இரத்தத்தின் நிமித்தம் நம்முடைய பாவம், கர்மம், வினை எல்லாம் நீங்கி போகிறது. நாம் பரலோகத்துக்குரியவர்களாக, தேவ பிள்ளைகளாக, நீதிமான்களாக அவருடைய இரத்தத்தினால் மாறுகிறோமே. இந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? இல்லாவிட்டால் இன்றைக்கே இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், நீர் எனக்காக மரித்தீர், எனக்காக இரத்தம் சிந்தினீர், என் பாவம், கர்மம், வினையெல்லாம் நீக்கிவிட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் கூப்பிட்டு ஜெபித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையையும் இயேசு கிறிஸ்து மாற்றி உங்களையும் சந்தோஷமாக அவருடைய பிள்ளையாக மாற்றி நீதிமானாக உங்களை உயர்த்துவார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் உம்மை குறித்து அறிமுகப்படுத்தினது போல, இதை அறியாமல் இருக்கிற ஆண்டவரே ஆயிரம் ஆயிரமாக, லட்சம் லட்சமாக, கோடி கோடியாக இருக்கிற மக்களுக்காக நாங்கள் உம்மை நோக்கி ஜெபம் பண்ணுகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் நீரே அவர்களது பாவங்களை சுமந்து தீர்த்தீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவும், விசுவாசிக்கவும், ஏற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலையும் விமோச்சனம் பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு தேவனாகிய கர்த்தர் உமது மிகுந்த கிருபையின்படி, மனதுருக்கத்தின்படி அவர்கள் ஒவ்வொருவரையும் ரட்சித்து அவர்களை உம்முடைய பிள்ளைகள் ஆக்கிக் கொள்ளும்படியாக, நீதிமான்களாக மாற்றும்படியாக, நீர் சிந்தின விலை மதிக்க முடியாத இரத்தத்தின் நிமித்தமாக அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.